ஹாய் ஒருவன் 11th அண்ட் 12th ஃபிசிக்ஸ்க்கு ரொம்ப நாளைக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் தான் கம்பல்சரியில் கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கடந்த பப்ளிக்கில் வச்சு பார்க்கும்போது 4 வருஷமாக கம்பல்சரி தான் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் தான் கேட்டிருக்காங்க 11க்கும் 12க்கும். பட் மோர் ஓவர் ஒரு டைம் மட்டும் 2020 12th ஸ்டாண்டர்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீசனிங் கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ ரீசனிங் கொஷினும் எதிர்பார்க்கலாம். யாரெல்லாம் சென்டம் முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் புக்கு ஃபுல்லாக டாபிக் வைஸாக இன்ச் பை இன்ச் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். பை த லக் 90%, 95% கூட நியூமெரிக்கல் ப்ராப்ளம் தான் வரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போது யாரெல்லாம் சென்டம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த விஷயத்தை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கப்பா நிறைய பேர். அண்ட் கீழே இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து முடியும். நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கம்பல்சரி வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் அதான் 95% சொல்லிட்டு அதெல்லாம் இது நம்பி படிங்க. வராமல் போஸ்ட்னா பார்த்துக்கலாம். ஆனால் சென்டம்க்கு எய்ம் பண்ணிட்டாலே நம்ம டாபிக் வைஸ் கவர் பண்ணணும். ஏன்னா ரீசனிங் கொஸ்டின் கேட்டால் மாட்டிக்குவீங்க. இப்போ யூனிட் 11th ஸ்டாண்டர்டுக்கு என்னெல்லாம் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் பார்த்துடலாம். யூனிட் 1ல் ரவுண்டிங் ஆப் அந்த சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இந்த சம்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1.15 மட்டும் 5 மார்க். யூனிட் 2ல் பார்த்திங்கன்னா எல்லாம் சாதாரண சம். வெக்டர் அடிஷன், வெக்டரில் எப்படி கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதா டிஃப்ரென்ஷியல் என்ன பண்ணுறது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஈஸியாக இருக்கும். யூனிட் 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 கணக்கு, அதுவும் ரொம்ப ஈஸி. யூனிட் 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 8 கணக்கு இருக்குது, அதுவும் ஈஸி. யூனிட் 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 கணக்கு தான் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. யூனிட் 7ல் 7.4, 7.10 இதில் கொஞ்சம் ஒரு மார்க் இருக்கும் கால்குலேஷன்ஸ், பட் படிச்சிருங்க, ஈஸி தான். யூனிட் 8 எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா இருக்குது, பட் குட்டி கணக்கு தான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? 8.2, 8.7 அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். யூனிட் 10ல் கேட்குறது ரேர் தான். அப்படி கேட்டால் சாதாரணமான ப்ராப்ளம்ஸ் தான் கொடுத்துருக்குறேன், இந்த 5 ப்ராப்ளம். யூனிட் 11லையும் கேட்குறக்கான வாய்ப்புகள் கம்மி தான், பட் கேட்டால் இந்த 6 சம்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ ஆக மொத்தம் உங்களுக்கு இந்த வருஷம் கம்பல்சரி எதுலேருந்து கேட்பாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஏன்னா எல்லா லெசன்லேயுமே அவன் கேட்குறான். ஒரு தடவை யூனிட் 2ல் கேட்குறான், யூனிட் 3ல் கேட்குறான். ஸோ அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது வால்யூம் 1. வால்யூம் 1ல் கண்டிப்பாக கேட்பான். பட் வால்யூம் 1ல் நான் கொடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நல்லா படிங்க. எப்படி கேட்குறான்னா வால்யூம் 1ல் 2 மார்க் கேட்டால் வால்யூம் 2ல் 3 மார்க் கேட்குறான். ஸோ அந்த மாதிரியும் கேட்பான். எப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் நான் கொடுத்தெல்லாம் படிச்சிருங்க. 12th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் கம்பல்சரிக்கு என்ன கேட்பாங்கன்ட்டு என்னோடய ப்ரெடிக்ஷன் தான். என்னென்னா யூனிட் 2 கம்பல்சரியில் கேட்கலாம், யூனிட் 3 கேட்கலாம், யூனிட் 4 கேட்கலாம். என்ன சார் எல்லாமே சொல்கிறீங்க பாருங்கள். யூனிட் 6 அண்ட் யூனிட் 7, யூனிட் 8, யூனிட் 9 நீங்கள் இப்போ நான் சொன்ன யூனிட்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கம்பல்சரிக்காக போராடி தான் ஆகணும். மீதியெல்லாம் யூனிட்டுக்கு விட்டுருன்னு இல்லை, நான் கொடுத்ததே கம்மி கொஸ்டின்ஸ் தான் படிச்சுக்கோங்க. யூனிட் 1ல் ஸோ இதெல்லாம் படிச்சுக்கோங்க. யூனிட் 2ல் இதெல்லாம் படிச்சுக்கோங்க. எப்பவுமே நம்ம ஒரு 3 யூனிட் 4 யூனிட் இதில் தான் வரும் கம்பல்சரி அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணி போக வேண்டாம். ஏன்னா எதுலேருந்து வேணாலும் ஃபிசிக்ஸ் எல்லாம் கேட்பாங்க. யூனிட் 2ல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்துட்டு நீங்கள் கம்பல்சரி கேட்கலைனாலும் சும்மா கேட்டுருவான், ஏதோ ஒரு சம்மு கேட்டுருவான். ஸோ அதனால் இது பார்த்துக்கோங்க. நிறையா இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க, ஈஸி தான். யூனிட் 3ல் 6 சம் தான் கொடுத்துருக்கேன், ஒரு 7-8 கணக்கு பார்த்துக்கோங்க. யூனிட் 4ல் ரொம்ப முக்கியம். இந்த வருஷம் கம்பல்சரி வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. யூனிட் 4ல் பார்த்துக்கோங்க. ஏன்னா யூனிட் 4ல் அந்த ஆர்எல்சி, அதுக்கப்புறம் சாலினாய்டோடது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எனது ஏசியோட சைனஸோட இஎம்எஃப் கண்டுபிடிக்கிறது எல்லாமே கேட்பான். 5th சாப்டர் 4 சம் தானே, பார்த்துருங்க. ஏதோ 5 மார்க் கூட ஏபின்னு போட்டு கேட்டுற போகிறோம். யூனிட் 6ல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வருஷம் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாம் சிம்பிளான சம்ஸ். யூனிட் 7ல் கேட்டுட்டு தான் இருக்காங்க, பார்த்துக்கோங்க. எப்போவுமே ப்ராப்ளம் வர யூனிட்னா யூனிட் 7 தான் அது. யூனிட் 8ல் 8.2, 8.3, 8.6, 8.7, 8.9 5 எக்ஸாம்பிள் பார்க்க மாட்டிங்களா? ஒரு சில எக்ஸாம்பிளில் மட்டும் சப்டிவிஷன்ஸ் இருக்கும். யூனிட் 9ல் அதுலேயும் கம்மி 9.1, 9.2 அட்டாமிக் ஃபிசிக்ஸ், நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் ஒரு 6 கணக்கு, ஆனால் எக்ஸைஸில் 8, 10 எக்ஸைஸ் சம் நான் தனியாக கொடுத்துருப்பேன். 2 யூனிட்டில் தான் எக்ஸைஸ் சம் இருக்குது, வேறு எந்த யூனிட்லையுமே எக்ஸைஸ் சம் நான் கொடுக்கல. அப்படி பார்த்தீங்கன்னா யூனிட் 9லேயும் யூனிட் 2லேயும் தான் நான் எக்ஸைஸ் சம் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் படித்தே ஆகணும். யூனிட் 10ல் பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் சம்மு, ஆம்பிளிஃபயர் சம்மு, அதுக்கப்புறம் பூலியன் எக்ஸ்பிரஷன் சம்ஸு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 10 கணக்கு கொடுத்துருக்கேன், பார்த்து தான் ஆகணும். நீங்கள் கட்டாயமாக பார்க்கணும். எக்ஸைஸில் 3, 4, 7, 8, 10 எல்லாம் பூலியன் எக்ஸ்பிரஷன் சம்மும் டிரான்சிஸ்டர் சம்மும் கொடுத்துருக்கேன். ஸோ இதிலேருந்து கேட்குறக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. ஸோ இந்த வருஷம் கம்பல்சரி இதிலேருந்து தான் கேட்பாங்க. பட் கேட்காம போனால் ரீசனிங் கொஷின் கேட்கலாம். ரீசனிங் கொஷின் உங்களுக்கு அட்டன் பண்ணணும், என்ன வேணாலும் கேட்கலாம். ஸோ அதனால் இந்த நியூமெரிக்கல் ப்ராப்ளமெல்லாம் கம்பல்சரியாக படிச்சுக்கோங்க 11th and 12th ஸ்டாண்டர்ட். ஸோ ஃபைனல் மினிட்டில் கொடுத்துட்டேன், முன்னாடியே போட சொன்னீங்க. நான் அனலைஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு டைம் ஆச்சு, அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.